सर्वकार्येषु सर्वदा श्रुति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम् अपार करुणा सिंधु ज्ञानदं शांकर रूपिण श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम् देवे देहेश देशेश भक्त्यारोग्य सुखप्रदं बुधपामर सेव्यर्थं श्री जयेन्द्रं नमाम्यहम् सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् நம்முடைய அரக்கோணத்திற்கும் காஞ்சி சங்கர மடத்திற்கும் வெகுநாளைய தொடர்பு இருக்கிறது. காஞ்சி மடத்தின் சார்பாக பல ஆன்மீக பணிகள் அரக்கோணத்திலே நடைபெற்று வருகின்றன. சமுதாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் இருக்கக்கூடிய சங்கரா கண் மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் ரமணி அவர்கள் மூலமாக இந்த அரக்கோணத்திலே 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நல்ல கண் சிகிச்சையானது இங்கிருந்து மக்களை அழைத்து சென்று கோயம்புத்தூருக்கு அங்கே சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு மறுபடியும் பத்திரமா இங்கே கொண்டு வந்து அவங்களை விட்டு தேவைப்பட்டால் சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஏதாவது அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சரியா இருக்கா என்பதையும் ரிவ்யூ அதையும் செய்து சிறப்பான கண் சிகிச்சையை அரக்கோணம் பொதுமக்கள் அதில் பயன்பெற்று வருகிறார்கள். இப்படி சமுதாய பணி ஆன்மீக பணிகள் பல காலமாக நடைபெற்று வருகின்றன. ஏனென்றால் காஞ்சிபுரத்துக்கு வரணும்னா நிறைய வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அரக்கோணம் தான் வரும். அதனால அங்கேயிருந்து ரயிலில் ஏற்றி விடுறதோ ரயிலேருந்து இங்கே கூட்டிட்டு போகிறதோ எல்லாம் அரக்கோணம் தான் காஞ்சிபுரத்துக்கான கனெக்ஷன். இந்த ஊரிலே இங்கு புதியதாக வந்திருக்கக்கூடிய ரயில் என்ன வந்திருக்கிறதோ, வட்ட ரயில் வந்திருக்கிறதோ, பிராட்கேஜ் ரயில் வந்திருக்கிறதோ, அந்த காலத்திலிருந்து சங்கர மடத்தினுடைய முயற்சி அதில் முக்கிய பங்கேற்கிறது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மந்திரியாக இருக்கும் பொழுது அவரும் நிதிஷ்குமார் அவர்கள் ரயில்வே மந்திரியாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஜாபர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். ஜாபர் ஸ்ரீ ரயில்வே மந்திரியாக கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவர், சங்கர மடத்தினுடைய அபிமானி. அவர் நிறைய காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவர்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கார். அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். ஜாபர் ஸ்ரீ தான் முதல்ல ஆரம்பித்து காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்தார்கள். பிறகு மூர்த்தி அப்புறமா அரக்கோணத்திலிருந்து மூர்த்தி, அப்புறமா பண்டாரு தத்தாத்திரேயா அவர். இப்படி வரிசையாக வந்தவர்கள் அனைவரும் ஜிஎம்களும் சரி, டிஆர்எம் அவர்களும் சரி, பெங்களூரிலிருந்து சுந்தரேஸ்வரி என்கிற ரயில்வே அதிகாரியும் சரி, கீர்த்திவாசன் என்கிற ஜிஎம்மும் சரி, இப்படி இன்னொருத்தர் கோபிநாத் டிஆர்எம் வந்தார். இப்படி பலரும் சேர்ந்து மதுரையிலிருந்து ஆரம்பித்து எல்லோரும் சேர்ந்து அந்த காஞ்சிபுரத்து ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பித்தல், பிறகு பிராட்கேஜ், அதுக்கப்புறமா எலக்ட்ரிபிகேஷன், அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம முடிஞ்சிருக்கு நினைச்சிருக்கோம். அப்போ சொன்னாங்க, அப்போதான் இந்த டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க, ராஜாளி சமாஜம் பயந்து வந்தால் சொன்னாங்க. அதனால மறுபடியும் அதை ஃபைலை மறுபடியும் புதுப்பித்து அது இன்னொருதான் எவ்வளவு நல்ல பணி நடந்தாலும் அதை தொடர்பு கொடுக்கும் போதுதான் முழுமை அடைகிறது. ஆகவே அந்த 60 கிலோமீட்டர் அந்த ரயில் வட்ட பாதையாக இருந்தாலும் அது அரக்கோணத்துக்காரங்க நினைத்தாலும் அது முழுமை அடைகிறது. ஆகவே இந்த 3 கிலோமீட்டர் இடத்தை அவங்க கையகப்படுத்தி அதற்கு பிறகு இங்கே அதுக்காக ஸ்பெஷல் லைன் போட்டு அது வந்து அரக்கோணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த காலத்தை பிரிட்டிஷ் காலத்திலிருந்து ஆரம்பித்து இந்த அரக்கோணம் என்பது மிக முக்கியமான ஊராக இருந்து வருகிறது. இதன் மூலம் 60 கிராமங்களுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். சென்னை சார்ந்தவர்களும் பயன்பெற்று வருகிறார்கள்.
சென்னை கொடுக்கிற இடம் இருந்தால் கூட சென்னைக்கு சில உதவிகள் வெளி இடத்துல தேவைப்படுறது. ஆகவே இந்த ரயில்வே திட்டத்தினுடைய ஆரம்ப கட்ட பணியிலிருந்து கடைசியாக இந்த புதியதாக நிலம் கையகப்படுத்துவது வரையில ஒவ்வொரு பணியிலையும் அந்த அசோக் சுப்பிரமணியன் வந்தார். அவர் காந்தி பன்னாரசுக்கு பிஎஸ். இப்படி பலரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக நடத்தி முடித்து கிராம நகர இணைப்பை இந்த அரக்கோணம் மக்களுடைய ஒத்துழைப்புடன் இது சிறப்பான திட்டம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாலங்காடு, அரக்கோணம், இப்படி பாடி, ஆவடி, இப்படி அனைவருக்கும் உபயோகப்படும் விதத்திலே அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்திற்கும் அரக்கோணத்திற்கும் உதவிகரமாக எதிர்காலத்தில் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக தொடர்பிலே பல பக்தர்கள் இங்கிருந்து அரக்கோணம் ராஜகோபாலயம் தொடங்கி, தியாகி ராஜகோபாலயம் தொடங்கி, பரசுராமையர், இன்னும் பலரும் சேர்ந்து இங்கே சேந்தமங்கலம், வெங்கடாஜலம், இப்படி பலரும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய பள்ளி சேர்மன் அவர்கள், மோகன், இன்னும் பலரும், இந்த விவேகானந்தா ஸ்கூல்காரர், இப்படி பலரும் சேர்ந்து இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். மகாலிங்கருடைய குடும்பம், ராஜகோபாலயம் குடும்பம் எல்லாம் சிறப்பாக வெளியூருக்கு போயிருந்தாலும் மறுபடியும் அந்த பேரன்கள் எல்லாரும் சேர்ந்து அதான் மோகன், அரசாங்க வக்கீலர், பிரதாப்குமார், முன்னாடி இருந்த தாசில்தார் ராமகிருஷ்ணன், தாசில்தார் ராமகிருஷ்ணன், இவங்க கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க இங்கே. அந்த காலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கர்னூலிலே முகாமிட்டிருந்து அங்கே கர்னூருக்கு வரணும்னு இவங்க சொன்னாங்க. சொல்லும் போது இங்க பாத யாத்திரையாக 1983ஆம் வருஷம் இந்த ஊருக்கு வந்தோம். அப்போ வரும்போது மூவேரி சத்திரம், சேந்தமங்கலம், இந்த பம்பிங் ஸ்டேஷன், அரக்கோணத்துல ராமர் கோவில், அங்கேருந்து பரமேஸ்வர மங்கலம், திருத்தணி, இதெல்லாம் பார்த்துட்டு நகரி டிடிகே நெல்லு இதெல்லாம் பார்த்து போவாங்க. ஒரு பொன்பாடி, அப்போதான் அந்த பொன்பாடி பழக்கம். அங்கேருந்து ரேணுகுண்டா, அங்கேருந்து ஒரு ஊராக போவோம் ஆந்திராவில். அப்படி இந்த வரும்பொழுது அந்த சமயத்திலே அரக்கோணம் ராஜகோபாலயம் மூலமாக இங்கு சிறப்பான ஏற்பாடு ஒவ்வொரு கிராமத்திலேயும், ஏன்னா ஊர் புதுசுறாங்க எங்களுக்கு. அந்த சமயத்தில் அப்போ சமயத்தில் இப்போ வந்த பொழுது அனைவரும் சிறப்பாக இந்த அரக்கோணம் மக்கள், அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. காலம்பரம் வந்தோம், சாயங்காலம் இங்கேருந்து அந்த ராமர் கோயிலேருந்து கிளம்பிடும். 83ஆம் வருஷம் ஜூன் மாதம். அதில் எல்லாரும் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அட்சய திருதியை 17 வருஷத்திற்கு பிறகு வந்தது. மறுபடியும் 27 வருஷத்திற்கு பிறகு வர இருக்கிறது. அந்த புதன்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த நல்ல நாள். தற்பொழுது புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆச்சாரிய சுவாமிகள், புதிய சுவாமிகளையும் இங்கு உங்க ஊருக்கு பழக்கப்படுத்தும் விதமாக தற்போது நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். முதல் நிகழ்ச்சியாக அரக்கோணத்திலே பிள்ளையார் கோவிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது, நேபாளுக்கு நாங்கள் முதல்ல கிளம்பின போது நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் இந்த அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில் அங்கே அழைத்து கொண்டு 88ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் மாசி மாதத்தை அழைத்து வந்தார்கள். தற்பொழுது இந்த புதிய நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய புதிய ஆச்சாரியர்களுக்கு இந்த ஒரு வரவேற்பை நீங்கள் மேலும் அளித்து வரவேற்படுத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பொன்பாடி போய் இப்போ அங்கேருந்து திருப்பதியில் கொஞ்ச நாளைக்கு இருப்போம். நேற்றைக்கு முதல் நிகழ்ச்சியாக நம்ம அப்போ கிராமமாக நடந்து வந்தோம். இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்து முந்தானத்து அவர் பட்ன பிரவேசமாக காஞ்சி சங்கரமடத்திலே வியாழக்கிழமை கிளம்பி, ஏனென்றால் கடந்த 83ஆம் வருஷம் 29/5/83ஆம் வருஷமானது தீட்சையை அளித்தார்கள். அடுத்த நாள் 30ஆம் தேதி மே மாதம் உடனே பேரம்பாக்கம் சிவாஸ்தானம் கூட்டின்னு போனாங்க. அவர் பெரிய நம்பர்
அதை மனதிலே வைத்துக் கொண்டு இவர்களுக்கும் அதே போன்று அந்த அட்சய திருப்தி என்று தீட்சை அளித்த உடனே 30ஆம் தேதி 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி இவர்கள் வியாழக்கிழமை நடந்து அங்கே எதாவது நிமிஷம் 2 மணி நேரம் ஆகும் நிமிஷம் 10ஆம் தேதியுடைய ஆகும் மக்களுடைய பேரார்வம் எல்லாம் சேர்ந்து 5 மணி நேரம் அந்த காஞ்சி மடத்திலிருந்து சேலம்பாக்கத்தில் எல்லோருக்கும் அனைத்து சமுதாயம் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் சிறப்பாக அந்த பட்டண பிரதேசத்திலே வரவேற்பளித்து அனைவருக்கும் பிரசாதம் சேலம்பாக்கத்திலே இருந்து அடுத்த நாள் காலம்பர சங்கர ஜெயந்தி என்று ஆதிசங்கர பாத யாத்திரை மூலமாக பாரத தேசம் முழுவதும் நடந்து ஆன்மீகத்தை பக்தி மார்க்கத்தை சேவை மார்க்கத்தை பரப்பியவர். அந்த ஆதிசங்கருடைய ஜெயந்தி அன்று மே 2ஆம் தேதி சேலம்பாக்கத்திலிருந்து கிளம்பி மறுபடியும் சங்கரமடத்தை நோக்கி பாத யாத்திரையாக வந்து அந்த பாத யாத்திரை என்கிற சம்பிரதாயத்தில் அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே சங்கர ஜெயந்தி என்று செய்வது பாத யாத்திரையின் மூலமாக பாரத தேசத்தை ஒன்றுபடுத்தியவர் ஆதிசங்கர். இதுதான் அதை ஒட்டி தான் எல்லாரும் பாத யாத்திரை போறாங்க. பாத யாத்திரையினுடைய நோக்கம் ஆதிசங்கர். ஆகவே அந்த ஒற்றுமைக்கான அந்த பாத யாத்திரை அவர் செய்தார். அந்த ஆதிசங்கர ஜெயந்தி என்று அதை செய்து நம்முடைய சந்திரமௌலீஸ்வரர் காஞ்சி சங்கர மடத்தினுடைய தெய்வம் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை நம்முடைய காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் 1907ஆம் வருஷம் 13 வயதாக இருக்கும் பொழுது இந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய தலைமையை செய்ய தொடங்கினார். அதற்கு பிறகு 1954ஆம் வருஷம் நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு சன்னியாச தீட்சை அளித்தார்கள். அதுக்கப்புறமா 1983 ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா தற்பொழுது இந்த அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியானது 2025 நடைபெற்றிருக்கிறது. அரப்போம் பொதுமக்கள் பக்தர்கள் இது போன்று காஞ்சியோடும் காஞ்சி சங்கர மடத்தோடும் நல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய புனிதமான தொடர்பை மேலும் மேலும் வலுப்படுத்தி இந்த குரு பரம்பரையினுடைய அந்த அன்பு ஆதரவு ஆசிகளோடு இந்த நல்ல பணிகள் மேன்மேலும் அரக்கோணத்திலே சிறப்பாக நிறைவேற்றி இந்த நகரம் மேன்மேலும் நல்ல பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக வர வேண்டுமாய் செல்வ விநாயகரை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம். ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.